I'm Rashidika from Saga Shibidendis. இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச்? blindfold சேலஞ்ச். எங்க அக்கா கலரிங் புக்ல இருந்து ஏதாவது ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி தருவா. அந்த பிக்சரை இதோ கலர் பென்சில்ஸ்ல இருந்து இந்த blindfold போட்டுட்டு நானே ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி எடுத்து அந்த கலர் தான் நான் அடிக்க போறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? ஓகே அக்கா, வந்து எடு. ஏய் லூஸு, ஃபஸ்ட்டு நான் பிக்சரை செலக்ட் பண்ணோம். ஐயோ சரி. ஓகே, பேஜை திருப்பு. நான் செலக்ட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமானதாக கொடுப்போம் கைஸ் இவளுக்கு. நான் அது வரைக்கும் போயிட்டு வரேன். பாய். இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவள் செலக்ட் பண்ணும்போது கேவலமானது அடித்தானா. இமேஜின் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த பிக்சர் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஏய் வாடி. வந்துட்டேன். இந்தா இந்த பிக்சர் தான். இந்த பிக்சரா? ஆமாம். இந்த பிக்சருக்கு எந்த கலர்? அதிலே இருக்கிற கலர் அடிச்சா தான் நல்லா இருக்கும். நீ என்ன எடுக்கிறியோ அதுதான் நீ அடிக்கணும். இந்த மாதிரி ப்ளீஸ் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. உட்காரு. சரி. ஓகே, ஓப்பன் பண்ணு முதல்ல. சரி, இப்போ வந்து நம்ம டொமேட்டோவுக்கு கேட்போம். டொமேட்டோவோட சர்ஃபேஸ் மட்டும். டொமேட்டோவோட சர்ஃபேஸ்க்கு ஏதாவது எடு. ஏய், சீட்டிங் மட்டும் பண்ண. சரி. எது எடுக்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடி எடுக்கிற? ஒழுங்கா எடுறி. சரி, எடுக்கிறேன். என்ன எடுத்திருக்கா? என்ன பிளாக் வந்துருக்குது? பிளாக் கைஸ். சரி, ஓகே. தக்காளி. ஓ நோ. கருப்பு கலர் தக்காளி. வாழ்க்கையில நான் இப்போதான் கைஸ் பார்க்குறேன். பார்த்தீங்களா கைஸ்? கருப்பு கலர் தக்காளி. இப்போ டொமேட்டோட லீஃபுக்கு கேட்க போகிறோம். வாங்க. கண்ணமுடு. லைன் ஃபோர்ஸ் சேலஞ்சில் கண்ணை தான் மூடிட்டு இருக்கணும். தலைகீழ மாட்டுற. சரி. ரெடியா? எடுக்க ஆரம்பி. காய்ஸ், அவன் மட்டும் கரெக்டாக எடுத்துட்டானா அவன் சீட்டிங் பண்ணுறான்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கா கைஸ். இவன் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கா. கருப்பு கலர் தக்காளிக்கு ஆரஞ்சு கலர் லீஃப். சூப்பர் காம்பினேஷன். பண்ணிடுங்க. என்ன கைஸ், இது இப்படியே வந்துட்டு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தக்காளியை ரொம்ப அழகான தக்காளி. வரலாற்றில் இடம் பதிக்க போகுது இது. நீ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறி. எவ்வளோ நேரம்னே உனக்கு சொல்கிறது. இருக்கு. அடுத்து என்ன வெஜிடபிள் சொல்லு. சொல்கிறேன். நீ முதல்ல மூடு. கண்ணு வேணாம். இப்போ வந்து இந்த 2 பொட்டேட்டோஸ்க்கு கேட்டுடலாம் நம்ம. எடுக்க ஆரம்பி. இந்த கிளறி போடுற வேலை வச்சுக்காத. எடு. ஏய், இப்போ தானே சொன்னேன். சரி, எடுத்துட்டேன். காய்ஸ், அவள் எடுத்துருக்கிறது நல்லா பாருங்க. ரெட் கலர் பொட்டேட்டோ. பொட்டேட்டோவா? என்னடா அது எனக்கு மட்டும் இப்படி? சரி, அடிக்கிற வேலையை பாரு. வாங்க காய்ஸ். பொட்டேட்டோ இங்கே இருக்குது. பொட்டேட்டோவுக்கு வித்தியாசம் தெரியல காய்ஸ் இவளுக்கு. ஃப்ரூட் நேம் மறந்து போச்சு. ஸோ இப்போ செகண்ட் பொட்டேட்டோவை ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். இப்போது சிவப்பு கலர் பொட்டேட்டோ இதுதான் வரலாற்றிலே முதல் முறையாக இது இன்ட்ரடியூஸ் ஆக போகுது. இது பாருங்கள், குழந்தைங்க அடிக்கிற மாதிரி கண்ட வேலைக்கு அடிச்சு வச்சிருக்கா. இவள் குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேன். அதில் வேறு குழந்தை மாதிரி வேறு அடிச்சு அவசரத்தில் அப்படி இப்படி நான் அடிச்சு விட்டேன். ஓகே, பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. இந்தா. இப்போ நம்ம வந்து கேரட்டோட சர்ஃபேஸுக்கு கேட்போம். கேரட்டுக்கு தான் அவளை மாட்டினாவ கைஸ். இப்படி களைச்சி போட்டினா அவ்வளோதான் உனக்கு. ஒழுங்காக எடு. ஷீட்டிங் பண்ணுற வேலை வச்சுக்காது. அவள் எடுத்துருக்கிறது பிங்க் கலர் கேரட். ஸோ இப்போ லீஃபுக்கு கேட்டுறான் அவளை. இந்தா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. எடுக்க ஆரம்பிக்கலாம். சரி. அவள் பார்க்குறா. நீ பார்த்துட்டு தானே ரெடி இருக்க. பாருங்க காய்ஸ், அவள் எடுத்துருக்கிறது சில்வர் கலர் லீஃப். அடி. அடிச்சிட்டாங்க காய்ஸ். கிட்டத்தட்ட பிளாக்கும் கிரேவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் இப்போ வந்து என்ன கேட்கலான்னா கேப்சிகமோட சர்ஃபேஸ் கேட்கலாம். எடுக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டா yellow color capsicum, but ஏற்கனவே yellow color capsicum இருக்கு, but it's okay, எடுத்துட்டா.
சின்ன குழந்தைங்கலாம் கூட மாதிரி அடிச்சு வச்சிருக்கா. இப்போ வந்து இந்த காம்புக்கு கேட்டுடலாம் அவளை. எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் பிளைண்ட் ஃபோல்டே போட்டேன். எடுத்துட்டேன். அவன் எடுத்திருக்கிறது கோல்டு கலர், சில்வர் கலர், இப்போ கோல்டு கலர். கோல்டு கலர் கேப்சிகம் காம்பு. அடி அடி அடி. பேஜ் பறந்துருச்சு பாரு. அடி அடி காம்பு கடி. ஆக்சுவலி எல்லாவோட ஃபேமிலி தான் கோல்டும். ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பப்பாயாவோட சர்ஃபேஸ் கேட்டுடலாம். அப்போ ஸோ இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். இவன் சீட்டிங் பண்ணுறா கைஸ், அதனால தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஓ மை காட், ப்ளூ கலர் பப்பாயா. ரெட் கலர் இல்லை ஆரஞ்சில் தான் பார்த்துருக்கேன். இது என்ன ப்ளூ? அடி அடி அடி. ஏன் இங்கே அடிமா, அங்கே போய் அடிச்சுட்டு உட்காந்துருக்க. ஸோ காய்ஸ் எல்லோரும் ப்ளூ கலர் பப்பாயா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த காம்பு பார்த்துக்கலாம். பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. காம்பு என்ன கலர் இருக்கும் அதெல்லாம் நீ இமேஜின் பண்ணக்கூடாது. முதல்ல பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. ஆரம்பிக்கலாம். நம்பவே மாட்டேன்டி. இது எடுக்கலாமா? மை காட், ஒயிட் எடுத்திருக்கா. ஸோ ஆல்ரெடி ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒயிட் எடுத்திருக்கா. ஒயிட் அடித்தா எதுவும் தெரியாது. ஸோ அதனால தான் மறுபடியும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. இது என்னது? ஓகே, ரெட் கலர் காம்பு. அடி அடி. இந்தா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சா எங்கள் வீடியோவை தேடி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணு. ஸோ இப்போ வந்து பம்ப்கினோட சர்ஃபேஸ் இதான் லாஸ்ட்டு வெஜிடபிள். ஸோ பம்ப்கினோட சர்ஃபேஸ்க்கு பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாம். நிமிரு மிடில் இருந்து எடுக்கிட்டா லாஸ்ட். நீ எப்படி வேணால் எடு. லாஸ்ட் இருந்து எடு. க்ரீன் கலர் பம்ப்கின். ஆக்சுவலி க்ரீன் கலர் பம்ப்கின் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எடுத்துட்டா போடுங்க. இவ அடிக்கிறதுக்கு கூட எனக்கு தண்ணி தாகமாக எடுத்து வச்சு காய்ஸ். இன்னும் அவள் அடிக்கவே இல்லை. இந்த வழியாக பம்ப்கினோட சர்ஃபேஸ் எடுத்தால் நம்ம சேலஞ்சோடைய லாஸ்ட்டு அந்த காம்பு அதோட அந்த ஸ்டெம்முக்கான இதை சூஸ் பண்ணலாம். இப்போது எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இப்போ டிப்பை பார்த்து தான் சூஸ் பண்ண போகிறேன். டிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஷார்ப் கூட பண்ணிக்கலாம். ஒழுங்கா எடு. ஸோ காம்பு வந்து ப்ளூ கலர். என்ன ப்ளூ? ராயல் ப்ளூ எடுத்திருக்கா. அடி, இதை ஸ்டக்குன்னு அடிச்சிரு. ஸோ பெயிண்டிங்காக முடிச்சாச்சு காய்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்சு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Bye guys.